மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை 5:20 இருக்கிறது நேரம். நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமடைந்து வருவதை இந்த கடந்த மணித்தியால செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. நிறைய விடயங்கள் இப்பொழுது பேசப்படுது. குறிப்பா அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்க மக்களே மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபட ஆரம்பித்திருக்காங்க. அதுக்கிடையில தரைவழி தாக்குதல் தொடர்பாக இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் மிகப்பெரிய அளவுல பேசி வராங்க. இது மட்டும் இல்லாமல் இப்ப நடக்க போற இந்த தரைவழி தாக்குதல்ல மிகப்பெரிய அளவான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஈரான் இப்பொழுது மிக முக்கியமான மத்திய கிழக்கில் இருக்கிற தொழிற்சாலைகள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்காங்க. அனுசரணை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். இன்று காலையிலிருந்து சர்வதேச ரீதியில மிகப்பெரிய அளவுல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான், அமெரிக்காவுடைய 50 மாநிலங்கள்ல இருந்து மிக பெரிய தொகை, மில்லியன் கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அமெரிக்காவுடைய அரசாங்க கொள்கைகளுக்கு எதிராகவும் இப்பொழுது அமெரிக்கா முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்துக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பித்திருக்காங்க. இது ஒரு மக்கள் போராட்டமாக இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக இப்பொழுது மிகப்பெரிய அளவிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஊடகங்களுடைய செய்திகளை பார்க்கும்போது பல மாவட்டங்கள்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த எதிர்ப்பு போராட்டங்களை ஆரம்பித்திருக்காங்க. மிக முக்கியமாக சொல்லப்படுது, இப்பொழுது ஜனாதிபதியினுடைய உத்தரவுகள், ஜனாதிபதி இப்பொழுது தன்னுடைய பதவியை அதிகாரமிக்க பதவியாக மாற்றியிருக்கிறார். ஈரானுக்கு எதிரான போர், இப்பொழுது எரிபொருள் விலையேற்றம், பொருளாதாரத்தில் உள்ள பெரிய சிக்கல்கள், பொருட்களுடைய விலையேற்றம், இந்த மாதிரியான பல விடயங்களை எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் இப்பொழுது அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக, குறிப்பா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்களை ஆரம்பித்திருக்காங்க. இது இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற போரினுடைய திசையையே மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இது மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த போராட்டம் இன்னும் நாட்கள் நீடிக்குமாக இருந்தால் இது ஒரு பெரிய சிக்கலை அமெரிக்க அரசாங்கத்திற்கு கொண்டு வருவோம்னு சொல்லி இப்பவே எதிர்ப்பு கூறப்படுது. இதுக்கிடையில இப்ப பெரிய அளவுல பேசப்படுற விஷயம்னு சொன்னா, மிக முக்கியமான அத்தனை அமெரிக்காவுடைய ஊடகங்களும் இப்ப சொல்ற விஷயம், இப்பொழுது அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தை என்ற தொனியில பலதரப்பட்ட விடயங்களை உள்ளுக்கால செய்து கொண்டிருக்காங்க. குறிப்பா தரைவழியிலான தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான ஒரு ஏற்பாடை இப்பொழுது செய்திருக்காங்க. அதுக்கு தேவையான படையினர், அது சிறப்பு படையினர் இப்பொழுது மத்திய கிழக்க சென்றடைந்திருக்காங்க. இதுல மிக முக்கியமான 2 இலக்குகளை தாக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதுல கார்க் தீவு, அடுத்தது ஹோர்முஸ் கால்வாய்க்கு பக்கத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான நிலைகள், அதாவது இப்பொழுது ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் நிலைகள், படைமுகாங்கள், இதை தாக்கி அழிப்பதற்கான ஏற்பாடுகளை, அதுக்கு தரை வழியாக செய்வதற்கான ஏற்பாடுகளை தான் இந்த நாட்களில் அமெரிக்கா செய்து வராங்க. இதற்கு ஏற்ற வகையில் யுத்த கப்பல்களும் அதனோடு பயணிக்கக்கூடிய படை வீரர்களும், கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான படை வீரர்கள் இப்பொழுது மேலதிகமாக மத்திய கிழக்கினுடைய, குறிப்பாக காக் தீவினுடைய பகுதிகளுக்கு, அந்த எல்லைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் தரை வழியான தாக்குதல்களை நடத்த போகிறோம் அப்படின்றது தகவலை இன்னும் பென்டகன் முழுமையாக வெளியிடல. ஆனால் பென்டகன் உறுதிப்படுத்தியிருக்காங்க, இத்தனை படை வீரர்கள் இந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி. எனவே ஊடகங்கள் இப்பொழுது கணிக்கிறாங்க, முக்கியமா இது தொடர்பான செய்திகளை வெளியிடுறாங்க, இது ஒரு ராணுவ நடவடிக்கைக்கான ஏற்பாடாகத்தான் நடந்து வருவதாக சொல்லப்படுது. இதுக்கிடையில ஈரான் இதை முற்றுமுழுதாக எதிர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. இதுல இன்றைய நாள்ல பாராளுமன்றத்தில், ஈரான் பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விஷயம்னு சொன்னா, இந்த போர் தரை வழியாக மாறுமாக இருந்தால் மிகப்பெரிய அளவான சேதங்களை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். யாருமே வெளியில போக முடியாத அளவுக்கு தாக்குதல்கள் இருக்கும் அப்படின்ற கடுமையான எச்சரிக்கையை ஈரான் இப்பொழுது தொடர்ந்து முன்வைத்து வராங்க. இந்த விடயமானது இந்த போரை இன்னும் அதிக நாட்களுக்கு இழுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எதிர்ப்பு கூட போகுது. இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஒரு 3 முதல் 4 கிழமைகள் தான் செல்லும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த போர் தொடங்குறதுக்கு முதல்ல திறந்திருந்த ஹோர்முஸ் கால்வாய், அதை மீண்டும் திறப்பது தான் இப்ப மிகப்பெரிய ஒரு இராணுவ இலக்காக, ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது. அமெரிக்கா மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுன்னு சொன்னா, இப்பொழுது பேச்சுவார்த்தை, போரின் மூலமாக எட்ட முடியாத அந்த இலக்குகளை பேச்சுவார்த்தையின் மூலமாக, கொடுக்கப்பட்ட 12 கோரிக்கைகள் மூலமாக அமெரிக்கா நிறைவேற்ற முயற்சி செய்கிறது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது தவறும் பட்சத்துல இது கார்க் ஐலண்டை தாக்குவதன் மூலமா
ஈரானை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பதற்கான முயற்சியை அமெரிக்கா மேற்கொள்வது தான் இந்த நாட்கள் எடுத்துக்கொண்டாங்க. ஒரு 10 நாள் 48 மணி நேரம் என்ற நாட்கள் எடுத்துக்கொண்டாங்களோ ஒழிய முழுமையாக ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய அளவிலான கோரிக்கைகளை அமெரிக்கா வைக்கல அப்படின்றது தான் இப்போ அவங்களோட பக்கம் சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த கார்க் தீவு மிகப்பெரிய அளவில் ஏன் பேசப்படுதுன்னு சொன்னா, ஈரானுடைய மிக மிக முக்கியமான தலைமை கார்க் தீவு தான். ஈரான்ல உற்பத்தியாகின்ற எடுக்கப்படுகின்ற எண்ணெய்கள் எல்லாமே குழாய் வழியாக ஈரானிலிருந்து இந்த தீவுக்கு தான் போகும். இங்கே தான் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு நாடுகளுக்கு ஏற்றுமதியாகும். அங்கிருந்து தான் ஈரானுக்குள்ளேயும் மீண்டும் எரிபொருட்கள் பாவனைக்காக வரும். எனவே இது ஒரு பெரிய முக்கியமான அவங்களுடைய வர்த்தக ஒரு தீவாக இது இருக்கு. இதை கட்டுப்படுத்துறது அப்படின்றது கிட்டத்தட்ட ஈரானே கட்டுப்படுத்துற மாதிரி தான். எனவே இந்த தீவுக்கு இப்பொழுது குறிவைக்கிறது அமெரிக்கா. இதை விமானம் மூலமாக தாக்குவது அப்படின்றது கொஞ்சம் கடினமான விடயம் தான். ஏன்னா அங்க அந்த அளவுக்கு எதிர்ப்பு ஏவுகணை கருவிகள் அங்கு இருப்பதால இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது அப்படின்ற கட்டத்துக்குள்ளதான் இப்ப தரைவழிக்கு போயிருப்பதாக சொல்லப்படுது. இதுல இன்னும் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் சொன்னா, அமெரிக்காவுடைய மிக சிறப்பு வாய்ந்த போர் விமானங்கள் பல இடங்கள்ல ஈரானால தாக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு பெரிய ஒரு சிக்கலை இப்பொழுது அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த போர் நடக்கும் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டால், தரைவழியான தாக்குதல்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டால் அதிகளவான பாதிப்புகளை அமெரிக்காவுடைய ராணுவ வீரர்களுக்கு ஏற்படுத்தும் அல்லது ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்ப்பு கூறப்படுது. காரணம், இப்பொழுது திடீரென ஏற்படுத்தப்படுகின்ற தரைவழி தாக்குதல் அல்ல. ஈரான் ஏற்கனவே இந்த தாக்குதலில் மிக வேகமாக செயற்பட்டு கொண்டிருக்காங்க. இதுக்கிடையில இந்த தரைவழி தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு கிழமையாகவே பேசப்படுது. அதற்கு ஈரான் முற்றுமுழுதாக 100க்கு 200% தயாராக இருப்பதாக அவங்களே சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்த போகிறது, தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போகுதுன்னு தெரிந்து தரைவழி தாக்குதலை செய்வாங்களா அப்படின்றது இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. ரைட். இதுக்கிடையில இப்பொழுது பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் நகரத்துல பேச்சுவார்த்தை, எகிப்து, அதோட துருக்கி, சவுதி அரேபியாவுடைய வெளிநாட்டு அமைச்சர் எல்லாருமே இப்பொழுது இஸ்லாமாபாத் வந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஈரான் பிரதிநிதிகளோ அமெரிக்க பிரதிநிதிகளோ இதில் இன்னும் கலந்து கொள்ளல. ஆனால் இந்த 3 நாடுகளும் தான் இப்பொழுது மத்தியஸ்தம் வகிப்பதற்கு இந்த நாடுகளோடு பேசி கொண்டிருக்காங்க. எனவே இவங்க ஒரு மிக முக்கியமான தீர்மானத்துக்கு வரப்போறாங்க. 2 பக்கத்துக்குரிய நடவடிக்கைகளையும் எடுத்து பேச்சுவார்த்தை மூலமாக 2 நாடையும் இணைத்து வைப்பதற்கான ஒரு கூட்டு முயற்சி, இது முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கும்னு சொல்லப்படுது. இது தொடர்பான தகவல்கள் என்ன பேசப்பட்டது தொடர்பான தகவல்கள் இதுவரையில வெளிவரல. அடுத்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். இதோட இந்த நேரத்தில் பஹ்ரைன்ல இருக்கிற அதோட மத்திய கிழக்கில் இருக்க மிக முக்கியமான தொழிற்சாலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்னதுக்கு அவங்க ஏன் தொழிற்சாலைகளை தாக்குறாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கடந்த நாட்களில் ஈரான்ல இருக்க மிக முக்கியமான தொழிற்சாலைகள், நீர்நிலைகள், அணுமின் உற்பத்தி நிலையங்கள் இது எல்லாத்தையும் தாக்கியிருக்காங்க. இதற்கு பதில் தாக்குதலாகவே இந்த தாக்குதலை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அலுமினியம் தொழிற்சாலைகள் மீது தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பஹ்ரைன்ல இருக்கிற மிக முக்கியமான அலுமினியம் தொழிற்சாலை பெரிய அளவான சேதத்துக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அங்கு பலமையான வேலைகள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு சில ஊழியர்களுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதோடு குவைத்தில் இருக்கிற, சவுதியில் இருக்கிற மிக முக்கியமான தொழிற்சாலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவமானது இது எல்லாமே அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. எனவே இதனால தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லியும் பதில் தாக்குதல் நடவடிக்கையாகவே இது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மத்திய கிழக்கிலிருந்து உலகத்தில் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு 15% அலுமினியம் இங்கிருந்து தான் போகுது. அதுவும் ஹோமூஸ் வழியாக தான் போகுது. இப்போ அதுவும் தடைப்பட்டிருக்கு, உற்பத்தியும் இப்பொழுது தடைப்பட்டிருக்கிறது. இதனால அலுமினிய உற்பத்தியினால பல நாடுகளுக்கு கட்டட வேலைகள், அலுமினியம் சார்ந்த தொழில்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எல்லாமே பொருளாதார ரீதியில் இந்த போர் இன்றைக்கு நாளைக்கு அல்லது அடுத்த கிழமை முடிஞ்சாலும் இதனால ஏற்பட்ட சேதங்கள், பாதிப்புகள், மீள் கட்டுமானங்கள் எல்லாமே முடிவடைறதுக்கு குறைந்தது 4 முதல் 5 வருடங்கள் எடுக்கும்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த போர் தொடங்குறதுக்கு 30 நாளைக்கு முதல்ல எப்படி இருந்ததோ அப்படி கொண்டு வரலாம். எவ்வளவு பெரிய செலவுகள், அத்தனையும் பல நாடுகளை, குறிப்பா சாதாரணமான மக்களையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த போர் உருவாக்கி விட்டிருக்கிறது. இந்த தரைவழி தாக்குதல் மொத்தமா நடக்குமாக இருந்தால் இந்த போர் எப்ப முடியும், எங்க முடியும், எவ்வளவு சேதங்களை இன்னும் ஏற்படுத்தும் அப்படின்றத கணக்கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதற்கிடையில ஏமன் நாட்டினுடைய படையினர் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது இப்பொழுது தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்காங்க. இதுல இன்னும் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட போதுன்னு சொன்னா, அங்க நேற்று அல்லது இன்று அதிகாலை வீடியோல பார்த்த மாதிரி இந்த செங்கடல் வழியாக செல்லுகின்ற கப்பல்களையும் தாக்கக்கூடிய அல்லது அதற்கு அச்சுறுத்தல் வடுக்கக்கூடிய வகையில இந்த கூட்டணி பெரிய அளவாக செயற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ கடந்த 2-3 நாட்களா சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவா பகிரப்பட்ட ஒரு வீடியோ தான். பாடசாலை ஒன்றில் நடந்த ஒரு
மிக முக்கியமான, அதாவது ஒரு கவலைக்குரிய சம்பவமாக இது பார்க்கப்பட்டது. இது ஹட்டன்ல இருக்கிற ஒரு பாடசாலையில் நடந்த சம்பவமாக பதிவாகி இருக்கிறது. போலீசாருடைய விசாரணையில் இப்பொழுது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டவர்கள் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சொல்லப்பட்டது. இவங்க பாடசாலையில் நடந்த அல்லது இவர்கள் புகைப்பிடித்த சம்பவத்தை ஒரு மாணவர் ஆசிரியரிடம் போய் சொல்லியிருக்காரு. அதற்கு பழிவாங்கும் முகமாக அந்த மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் தான் வீடியோவா பதிவாக்கி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணைகளில் இப்பொழுது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் லிங்க் முதல் கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமா உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.